வணக்கம் பிள்ளை. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் யாரெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சப்ஜெக்டை ஆப்ஷனலாக சூஸ் பண்ணலாம், யாருக்கு இது செட் ஆகும்? இந்த கேள்வியை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதற்கான பதிலை நான் தரேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இது சோஷியல் சயின்சஸ் டிசிப்ளின் கீழே வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிறது சமூகத்தை அறிவியலாக படிக்கிறது. இந்த டிசிப்ளின்குள்ளே தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் வருது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னா, நீங்கள் புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். கான்செப்ஷுவலாக புரிஞ்சுக்கணும். நிறைய கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க. அப்போது எனக்கு மனப்பாடம் பண்ணுறது பிடிக்காது, நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் நல்லா புரிஞ்சுப்பேன், எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணலாம். இந்த கான்செப்ட் இல்லாமல் சில தியரிஸை படிக்கணும். அது இல்லாமல் முக்கியமான ஐடியாலஜிஸை படிப்பீங்க, சித்தாந்தங்களை படிப்பீங்க. மார்க்சிசம், லிபரலிசம், ஃபாசிசம், காந்திசம், ஃபெமினிசம் இதெல்லாம் படிப்பீங்க. இதோடு சேர்த்து அந்த ஐடியாலஜியோட சம்மந்தப்பட்ட ஸ்காலர்ஸை படிப்பீங்க. காந்தி, அம்பேத்கர், அண்ணா ஆரண்ட், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாரையும் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதுதான் இந்த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டுடைய சாராம்சம் இதுதான். ஒட்டுமொத்தமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த புரிஞ்சுக்கிட்டு இந்த கான்செப்ட்ஸ், திங்கர்ஸ், தியரிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை நீங்கள் அப்ளை பண்ணி எழுதணும். ஒரு டாபிக் இருக்குன்னா அதில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் இந்த சப்ஜெக்ட். இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் ஃபுல் டைமாக படிக்கிறாருன்னா இந்த ஆப்ஷனில் 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே தாராளமாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். பிஎஸ்சிஆர் சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் செக்ஷன் பியில் இருக்கக்கூடிய நிறைய டாபிக்ஸ் ஜிஎஸ் ஓரியன்டாக இருக்கும். ஜிஎஸ் நாலேஜை நீங்கள் அப்படியே இதில் அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த சப்ஜெக்ட் கோர் இருக்குது பாருங்கள், கான்செப்ட், தியரிஸ், ஸ்காலர்ஸ், இந்த நாலேஜை நீங்கள் ஜிஎஸோட லிங்க் பண்ணி ஆன்சர்ஸாக எழுதணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சப்ஜெக்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட்லாம் கிடையாது. இதுவும் ஒரு லைட் சப்ஜெக்ட் தான். ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் லிபர்ட்டி இருக்குது. இப்படி தான் எழுதணும், இந்த டெம்ப்ளேட்டில் தான் எழுதணும், இந்த வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்கள் ஓன் ஸ்டைலில் எழுதலாம். ஆனால் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த கீ டேர்ம்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் ரைட்டிங் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்குது. என்னால் நல்லா எழுத முடியும், ஓன் ஸ்டைலில் எழுதுவேன், எனக்கு மனப்பாடம் பண்ண பிடிக்காது அப்படின்னா இந்த ஆப்ஷனல் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனல். இந்த ஆப்ஷனல் யாருக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க, சயின்டிஃபிக்காக எனக்கு ஒரு இன்க்ளைனேஷன் இருக்குது, ஃபேக்சுவலாக தான் எனக்கு படிக்க விருப்பம், என்னால் நல்லா மனப்பாடம் பண்ண முடியும், ஆனால் என்னால் அந்தளவுக்கு நாலேஜை அப்ளை பண்ணி என்னால் டைனமிக்காக எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷனல் செட் ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாமும் இந்த பிஎஸ்சிஆர் ஆப்ஷனில் எடுத்து மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதனால் இது சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, என்னால் இந்த சப்ஜெக்டை மாஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நன்றி.